இது எங்க காலம் அதை உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்த தங்க மாட்டே வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹபீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நியூவாக ஒரு சூப்பர்வான ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மணி ஸ்டார் வேர்ல்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் நோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாது, நோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ 500 வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ 500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸ்க்ராட்ச் கார்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அதில் மினிமம் விட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபி, அதாவது 100 ரூபி வந்து மினிமம் விட்ராவலாக கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா. ரெஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ வந்து மணி ஸ்டார் வேர்ல்டு அதாவது அப்படின்ற ஒரு நியூவான ஒரு பிளாட்ஃபார்ம் 4 டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ 4 டைப் ஆஃப் இன்கம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மினிமம் விட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 100 ரூபி தான் வந்து மினிமம் விட்ராவல். ரெஃபரல் நாட் கம்பல்சரி. ஸோ ரெஃபரல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கம்பல்சரி கிடையாது. 2 டைப் ஆஃப் பிளான் இன்கம் இருக்குது, அதாவது 2 டைப் ஆஃப் பிளான் இன்கம் இருக்குது. ஸோ 90 டேஸ் ஒன்ஸ், அதாவது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரியல, இல்லை சொல்லலை, அதாவது 90 டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடியை வந்து ரீசார்ஜ் பண்ணணும், அதாவது ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும். அதாவது 90 டேஸ் ஒன்ஸ் வந்து உங்கள் ஐடியை வந்து கம்பல்சரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ 90 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 போடுறீங்க அப்படின்னா 500க்கு 510 ஆர் 520 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிரும். ஸோ திருப்பி நீங்கள் போட்ட முதலீடை வந்து திருப்பி வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சேலரி வந்து 100% வந்து கிடைக்கும். ஸோ அச்சீவ்மெண்ட் சேலரி 100% வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி ஸ்டார் வேர்ல்டு லைஃப் டைம் இன்கம் டெய்லி ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் மினிமம் 8 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 50 ரூபி வரையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ மினிமம் 8 ரூபியிலேருந்து மேக்ஸிமம் 50 ரூபி வரையும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்க்ராட்ச் கார்டில் 25 ரூபி கிடைக்கலாம், 12 ரூபி கிடைக்கலாம், 50 ரூபி கிடைக்கலாம். ஸோ அது உங்களோட லக்கை பொறுத்து இருக்குது அந்த ஸ்க்ராட்ச் கார்டு, லக்கி ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது வந்து மணி ஸ்டார் வேர்ல்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்கிறது தான் 500 போடுறோம் இல்லையா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 500 வந்து சொல்கிறாங்க. டேரக்ட் ஐடி கமிஷன், அதாவது உங்களுக்கு கீழே டேரெக்டாக வந்து உங்களுக்கு 500 ஐடி உங்களுக்கு கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபி வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எனி ஐடி ஒரு டவுன்லைன், அதாவது 10 மெம்பர்ஸ்க்கு இருந்தால் லெவல் கிரெடிட் வந்து 10 ரூபா வந்து உங்களுக்கு கீழே எனி லெவலில் வந்து ஒரு 10 ஐடி போயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து லெவல் கிரெடிட்டாக கொடுக்குறாங்க. கோல்டன் பிளான் பாக்ஸ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதாவது 1 பாக்ஸ் ஓப்பன். ஸோ 1 பாக்ஸ், அதாவது 1 பாக்ஸ் ஓப்பன் எப்படி ஓப்பன் பண்ணால் உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஒரு 200 பீப்புள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து 3000 ரூபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ 1 டைம் மட்டும் அந்த கிரெடிட் இருக்கும். ஸோ செகண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் 500 டீம் வச்சுருக்கணும், அதாவது 500 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்து டீம் இருக்கணும். ஸோ டீம் அப்படின்றது டேரக்ட் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த லெவலில் வேணாலும் சரிங்களா. ஸோ ஈஸியாக, அதாவது டெய்லி வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா, அதாவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது, ஸ்க்ராட்ச் கார்டை வந்து பண்ணுறது மூலிமா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி 3rd பாக்ஸ், 4th பாக்ஸ், 5th பாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீம் அப்படின்றது ஒரு க்ரோத் ஆகினா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த பாக்ஸில் கிடைக்கிற ரிவார்டையும் வந்து அவங்க வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவர் சேலரி பேக்கேஜ். ஸோ மணி ஸ்டார் வேர்ல்டோட அச்சீவர் சேலரி பேக்கேஜ் என்னென்னா அப்படின்னா, அதாவது பின் ஏஜென்ட் அப்படின்னா அச்சீவர்ஸ் பின் ஏஜென்ட்னா டீம் வந்து 200 பேஜ்னா எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் என்ன கிடைக்குன்னா 5000 ரூபி வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டீம் வந்து சில்வர் ஏஜென்ட் போயிட்டிங்கன்னா, டீம் வந்து 800 வந்துருச்சு, சில்வர் ஏஜென்ட் போயிட்டிங்கன்னா எவ்ரி மந்த் 15000 ரூபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணி ஸ்டார் வேர்ல்டு வந்து இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கோல்டு ஏஜென்ட் போயிட்டிங்கன்னா 1500 டீம் வந்து உங்களுக்கு லீவ் போயிருக்கணும். ஸோ பர் மந்த்துக்கு 30,000 ரூபி வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த பிளாட்டினம் ஏஜென்ட்ஸு, கோல்டு டேரக்டர், பிளாட்டினம் டேரக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எவ்ரி மந்த் இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ 70,000, 1,20,000, 5 lakhs வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எவ்ரி மந்த் கிரெடிட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பிளான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த பிளான் டீட்டெயில்ஸ், அதாவது பிடிஎஃப் இவ்வளோ தான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள்
நோ ரெஃபரல், அதாவது வித்தவுட் ரெஃபரலில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வேணும், நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மணி ஸ்டார் வேர்ல்டு எடுத்து பண்ணலாம். ஸோ 4 டைப் ஆஃப் இன்கம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ரெஃபரல், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், அண்ட் தென் ஸ்க்ராட்ச் கார்டு இன்கம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம் அண்ட் அச்சீவர் இன்கம். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் இன்கம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அதாவது ஐடி ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஐடி ரீசார்ஜ் வந்து கம்பல்சரி 3 months ஒன்ஸ் நீங்கள் ஐடி, அதாவது 90 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ஐடி ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அச்சீவ்மெண்ட் சேலரினா 100%, அதாவது அச்சீவ்மெண்ட் சேலரி 100% வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னா 10% வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க, அதாவது வித்ட்ராவலுக்கு. ஸோ வித்ட்ராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக 24 hours உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். சரிங்களா. ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மணி ஸ்டார் வேர்ல்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு பக்காவான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு 80 rupees கிடைக்குது. 80 rupeeலேருந்து 8 rupeeலேருந்து 50 rupee வரை கிடைக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெவல் இன்கம், ரெஃபரல் இன்கம், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர் இன்கம். ஸோ சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் ஆஃபர்ஸ் வந்துலாம் இருக்குது. எல்லா லொக்கேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 500 இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ 3 months, எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா. ஸோ 500 பேக்கேஜில் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் 500 ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 90 daysல 500க்கு மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா. ஸோ ரெஃபரல் வந்து நாட் கம்பல்சரி, நீங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி கிடையாது. ஸோ மினிமம் விட்ராவல் 100 தான். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிளாட்ஃபார்மை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோ மீட் பண்ணுற வரையும் அண்ட் பாய் ஃப்ரம் கார்த்திக்.